பிரைஸ் தி லார்ட். டே 3க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ டே 1ல் நம்ம மேசியாவாகிய கிறிஸ்து பூமியில் அவதரித்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அண்ட் டே 2ல் அதே மேசியா தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ள ஞானஸ்நானம் எடுக்கிறதையும் ஜான் த பேப்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு டே 3க்குள்ளே நம்ம போக போகிறோம். இது என்னன்னா, மேசியா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜ். அதுதான் இந்த டே 3ல் நம்ம பார்க்க போகிறது. இதுக்கு நம்ம சாப்டர் 4 நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ சாப்டர் 4ல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் நடக்குது. இது எப்படின்னா, ஒரு ரேஸ் ஓடுறதுக்கு முன்னாடி அந்த ஆத்லீட் வந்து அவங்களுடைய பொசிஷன் எடுப்பாங்க தெரியுமா, எடுத்துட்டு அந்த ஸ்ப்ரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ். ஸோ அதை தான் இங்கே இந்த சாப்டர் 4ல் இருக்குது. ஸோ மேசியாவாகிய கிறிஸ்து தனது பணிக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு அவர் முன்னேறி செல்கிறார். ஸோ அதுதான் நமக்கு இந்த சாப்டரில் கொடுக்கப்பட்டுள்ளது. சாப்டர் 4ல் வசனங்கள் 1 முதல் 11 வரை இயேசு சோதிக்கப்படுகிற காரியத்தை குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கே வந்து அவர் ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போய் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருக்கிறாரு. அப்போது பிசாசு வந்துட்டு என்ன பண்ணுறான், அவர் அப்படியே நோண்டுறான். என்ன பண்ணுறான், டெம்டேஷன்ஸ் கொடுக்குறான். நீங்கள் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி மாலையிலேருந்து கீழே குதிச்சிருங்க, உங்களை தான் தேவதூரில் தாங்குவாங்கல்ல, நீங்கள் எனக்கு கீழே பணிஞ்சிருங்க, அந்த உலகத்தையே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை டெம்ப் பண்ண பார்க்குறான். அதற்கு இயேசு ரொம்ப அழகாக வசனத்திலிருந்து பதில் கொடுக்குறார். ஸோ இதில் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லேர்னிங். லைஃப்பில் எந்த விதமான ஒரு டெம்டேஷன்ஸ் வந்தாலும் அதுக்கு வசனத்துலேருந்து ஒரு ஆன்சர் இருக்குன்ற ஒரு அழகான லேர்னிங் நமக்கு கிடைக்குது. ஸோ verses 1 to 11 இது டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். இயேசு சோதிக்கப்பட்ட தருணம். ஸோ 1லேருந்து 11 வசனங்கள் நீங்கள் படிக்கும்போது ஓகே, இங்கே பிசாசு இயேசுவை சோதிக்கிறான் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் படிக்கலாம். அடுத்து 12லேருந்து 17 வசனங்கள். ஸோ நீங்கள் பைபிளில் எப்போவுமே நான் அந்த டாபிக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் சைடில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது NIV பைபிள்லேருந்து எடுக்கிறேன், இங்கிலீஷ் பைபிள்லேருந்து. ஸோ நீங்கள் NIV பைபிள் வச்சுருந்தா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ் பைபிளில் நமக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சைடில் எழுதி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த வசனங்கள் 12லேருந்து 17 வரைக்கும் இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸ் ஸ்டார்டிங் டு ப்ரீச் த மெசேஜ். ஸோ அவர் முதல்ல அவர் என்ன செய்தி கொண்டு வந்திருக்காரோ அதை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அதுதான் என்னது, 12லேருந்து 17 வசனங்கள் வரை. ஸோ இப்போ ஒரு அழகான சிமிலாரிட்டி நீங்கள் பார்ப்பீங்க. போன அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் என்ன மெசேஜ் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. நீங்கள் வாசிக்கும்போது ரிப்பன்ட், த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பார். இதுலையும் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸோ யோவான் ஸ்நானகன் என்ன விஷயத்தை சொல்லி வழியை ஆயத்தம் பண்ணாரோ அதே விஷயத்தை இயேசு கையில் எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அழகான ஒரு கண்டினியூஷனை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறது 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. அடுத்ததாக 18லேருந்து 22 வரைக்கும் அந்த போர்ஷனில் பார்க்கும்போது தனக்கான முதல் சீஷனை இயேசு கூப்பிடுகிற ஒரு சம்பவம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இயேசுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவரை பின்தொடர்ந்து வந்த மக்கள் கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இயேசு தேர்ந்தெடுத்த டிசைபிள்ஸ்ன்றது 12 பேர் தான். ஸோ இந்த 12 பேரை கொண்டு தான் உலகத்தின் ரட்சிப்புக்காக இயேசு பல காரியங்களை செய்தார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைபிள் லிஸ்ட்டில் வர்றது யார் அப்படின்னு பார்த்தா பேதுரு, பீட்டர் அண்ட் அந்திரேயா, ஆண்ட்ரூ. ஸோ இவங்க 2 பேர் தான் இயேசு முதல்ல சீஷர்களாக அழைத்தவர்கள். ஸோ 18லேருந்து 22 வரைக்கும் இயேசு இந்த சீஷர்களை எப்படி அழைத்தார் அப்படிங்கிற காரியத்தை அவங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக 23லேருந்து 25 வரைக்கும் இயேசு வியாதியஸ்தர்களை சுகமாக்குற காரியங்கள் அங்கே வருது. ஸோ இயேசு ஃபஸ்ட்டு சாத்தானால் சோதிக்கப்படுறாரு. சோதிக்கப்பட்டு அதில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சாத்தானை ஜெயித்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்க தொடங்குறாரு. பிரசங்கிக்க தொடங்கின உடனே சீஷனை அவருக்குன்னு ஏற்படுத்துறாரு. 12 சீஷர்களும் இப்போ வரல, 2 சீஷர்களை அழைக்கிறார். ஸோ சீஷர்களை அழைக்கிற காரியம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா வியாதியஸ்தர்களை சுகமாக்குறார். ஸோ மேசியாவாக இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் ஆரம்பம்
இந்த சாப்டரில் அழகாக என்ன பண்ணிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சாப்டர் 4ல் நமக்கு 4 டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஜீசஸ் இஸ் டெஸ்டட் இன் தி வில்டர்னஸ், வனாந்திரத்தில் இயேசு சோதிக்கப்படுகிறார். 2வது, இயேசு பிரசங்கிக்க தொடங்குகிறார். 3வது, தன்னுடைய முதல் சீஷர்களை இயேசு அழைக்கிறார். 4வது, வியாதியஸ்தர்களை சுகமாக்க தொடங்குகிறார். ஸோ இதுதான் நமக்கான 4 டிவிஷன்ஸ். இதை நீங்கள் உட்கார்ந்து நல்லா ஈஸியாக டைம் எடுத்து தியானம் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாப்டருக்கான எக்ஸசைஸ் என்னென்னா, சாத்தான் வந்து இயேசுகிட்ட 3 கேள்வி கேட்டான். 3 கேள்விக்கு இயேசு 3 அழகான பதில் கொடுத்தார். ஸோ அந்த கேள்விகள் என்ன, அதற்கான பதில் என்ன, இதை நீங்கள் எழுதும் பொழுது எப்போவுமே பைபிள் படிக்கும்போது பைபிளுக்கு வெளியே இருந்து படிக்கலாம், பைபிளுக்கு உள்ளே இருந்து படிக்கலாம். பைபிளுக்கு வெளியே இருந்துன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்து ஓகே ஏதாவது அப்படியே சைடில் சவுண்டு கேட்டுட்ருக்கோம், அது இதுன்னு இருக்கோம், அதில் உட்காந்து நீங்கள் படிக்கிறது. அப்படி படிக்காமல் அந்த கேரக்டராக நீங்கள் மாறிடுங்க. ஸோ இயேசு அங்கே பேசிகிட்டு இருக்காரு, சாத்தான் இங்கே பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் இங்கே நின்று பார்க்குறீங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ரிலேட்டபிளான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் இந்த 3 கேள்விகள், சாத்தான் என்ன கேட்டால் அதற்கு இயேசு என்ன பதில், 3 பதில் கொடுத்தார் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த காரியங்களை படிக்கும் பொழுது வெறும் வேதாகமத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதா படிக்கிறது மட்டும் இல்லாமல், இதன் மூலமாக ஆண்டவர் உங்களிடம் ஏதாச்சும் பேச விரும்புகிறாரா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடையும் நீங்கள் படிங்க. டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் எழுதுங்க. ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் படித்த காரியத்தில் கற்றுக்கொண்டதுலேருந்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, இயேசுக்கு சோதனை வந்த பொழுது அவர் சுய புத்தி மேலே சாரலை. அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை அவர் சொல்லலை. அவர் தேவன் கொடுத்த வாக்குகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பயன்படுத்தினார். அதாவது அந்த டைமில் அவருக்கு இருந்த வசன அறிவை பயன்படுத்தி அவர் ஆன்சர் பண்ணார். ஸோ நம்ம லைஃப்லேயும் ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கணும். ஏன்னா இந்த வேதம் ஒரு முழுமையான புத்தகம், எல்லா காரியத்திற்குமான ஒரு பதிலை அடக்கிய புத்தகம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு புக்குன்றனால நம்ம வேத வசனத்தின் அறிவில் வளரும்பொழுது எந்த சிச்சுவேஷனையும் டேக்கிள் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஆக்சுவலாக என்ன பைபிள் இருந்துச்சோ அந்த விஷயம். 2வது என்னது, இதுலேருந்து நான் புரிந்து கொண்ட விஷயம். 3வது அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா என் வாழ்க்கையில் நான் இதை எப்படி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் கஷ்டம்னு ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது நான் என்ன பண்ணணும், என் சொந்த புத்தி மேலே சாராமல் வசனத்தில் என்ன போட்டிருக்கு, தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த பிப்ளிக்கல் அப்ரோச் எடுத்தேன் அப்படின்னா எப்போவுமே எனக்கு சோதனைகள்லேருந்து ஒரு விடுதலை உண்டு. இதுதான் பர்சனலைசிங். ஸோ இப்போ நான் இதை சொல்லியிருக்கேன்றனால நீங்களும் அதையே நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும். ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு காரியம் பேசுவாங்கள்ல, அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான பைபிள் டிவோஷன் இதுதான். நம்ம டே 4ல் சந்திப்போம். பை.